ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1096. இங்கு ஒரு திருடர் கூட்டம் என்ற கதையின் ஒன்றை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீ நித்யானந்த பிரபு 1474 ஆண்டு மேற்கு வங்கத்தில் உள்ள ஏகச்சக்கரா எனும் கிராமத்தில் கதாய் பண்டிதர் மற்றும் பத்மாவதி தாயாருக்கு பலராமரை போன்ற வெண்மையை ஒத்த நிறத்தில் அவதரித்தார். அவர் தனது உயர்ந்த கருணையினால் அவர் வீடு வீடாகச் சென்று ஒவ்வொருவரையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் திருநாமங்களை உச்சரித்து ஆன்மீக பூரணத்துவம் அடைய வேண்டிக் கொண்டார். அவர் ஸ்ரீ நித்யானந்த பிரபு தகுதி வாய்ந்த அல்லது தகுதியற்ற ஆன்மாக்கள் என பாகுபாடு பார்க்காமல் மிக மிக கீழ் நிலையில் இருந்த பாவப்பட்ட ஆன்மாக்கள் எல்லோரையும் விடுவித்தார். அவர் இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு முறை அவரது நிறைய ஆபரணங்களை திருட முயன்ற திருடர் கூட்டத்தை பாவங்களில் இருந்து விடுவித்ததோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு முடிவாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மீதான தூய அன்பையும் அளித்தார் நித்யானந்த பிரபு. ஸ்ரீல விருந்தாவனதாஸ் தாக்கூர் அவர்கள் இந்த வியப்பூட்டும் லீலையை ஸ்ரீ சைத்தன்யர் பாகவதத்தில் அந்திய காண்டம் 5.527 மற்றும் 706 விவரித்து இருக்கின்றார். அந்த திருடர் கூட்டத்தின் தலைவன் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து இருந்தாலும் தீய புத்தி படைத்த பௌதிய மக்கள் உடன் பழகி சாஸ்திர வழிகளை பின்பற்றாமல் ஏமாற்றுதல், திருடுதல் மற்றும் கொலை செய்தல் ஆகிய பாவங்கள் உடன் கூடிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தான் அவன். இப்பொழுது மற்றவர்களின் பொருட்களை கொள்ளையடிக்கும் வேலையில் ஈடுபட்ட அவன் அதிர்ஷ்டவசமாக ஸ்ரீ நித்யானந்த பிரபு தனது லீலைகளை அரங்கேற்றிக் கொண்டு இருக்கும் புண்ணிய ஸ்தலமான மேற்கு வங்கத்தின் நவதீபத்தில் வசித்து வந்தான் அவன். ஸ்ரீ நித்யானந்த பிரபு இரண்ய பண்டிதர் என்ற பக்தருடன் வசித்து வந்தார். இரண்ய பண்டிதர் ஏழையாக இருந்தாலும் அவர் பகவான் கிருஷ்ணரின் தூய அன்பில் செல்வந்தராக இருந்தார். நித்யானந்த பிரபு அவருடன் தங்குவதை பெரிதும் விரும்பி தனது சகாக்களுடன் இருப்பதை விடுவித்துவிட்டு இரண்ய பண்டிதருடன் தங்குவார் அவர். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் அந்த திருடன் இரண்ய பண்டிதரின் இல்லம் அருகில் நித்யானந்த பிரபுவை நோட்டமிட்டான். ஸ்ரீ நித்யானந்த பிரபு தங்க வளையல்கள், தங்க கை ஆரங்கள், தங்க தோடுகள் என முத்துக்கள் பதிக்கப்பெற்ற ஆபரணங்கள், தங்க நகைகள் அணிந்திருப்பதைக் கண்டான். அவரது உடலை தங்க ஆபரணங்கள், முத்து, பவளம் மற்றும் பிற கற்கள் அலங்கரித்தன. இவ்வாறு கண்கூசும் ஒளி வீசக்கூடிய அந்த ஆபரணங்களால் கவரப்பட்டு திருடன் பகவான் செல்வத்தை அடைய விரும்பினான் அவன். இப்பொழுது அவன் பகவான் நித்யானந்தரை திருட்டுத்தனமாக பின்தொடர்ந்து சென்று அவரது இருப்பிடத்தை உறுதி செய்ததுடன் தனது சகாக்களிடம் இந்த பெரிய கண்டுபிடிப்பை பற்றி தகவல் அளித்தான் அவன். அன்று மாலை இருட்டும் சமயம் கத்திகள், வாள்கள் மற்றும் சூள ஆயுதங்களுடன் திருடர்கள் இரண்ய பண்டிதரின் வீட்டருகே கூடிவிட்டார்கள். அவர்கள் கண்களை எல்லையற்ற ஜட ஆசை மறைத்து இருந்தன. அவர்களது மனதில் திருப்திப்படுத்த முடியாத பேராசை ஆக்கிரமித்து இருந்தன. அவர்களது அரக்க மனநிலை காரணமாக ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் உண்மையான அடையாளமான அவர் முழுமுதற் கடவுள் என்பதையோ, அவரது ஆபரணங்கள் அவரது ஆன்மீக சக்தியின் விரிவாக்கம் என்பதையோ அவர்கள் உணரக் கிடையாது. மாறாக அவரை ஒரு சாதாரண மனிதன் எனவும் அவரது தங்க ஆபரணங்கள் தம்மால் பறிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் என்றும் கருதினார்கள். திருடர்கள் இரண்ய பண்டிதரின் வீட்டு அருகில் தங்கி தங்களது திட்டத்தின் செயல்முறையை அறிய ஒரு தூதுவனை அனுப்பினார்கள். அந்த தூதுவன் திரும்பி வந்து ஸ்ரீ நித்யானந்த பிரபு உண்பதாகவும் அவரது மற்ற சகாக்கள் விழித்து கொண்டு இருப்பதாகவும் தெரிவித்தான் அவன். இப்பொழுது இரவு நடு நிசி வந்துவிட்டது. திருடர்கள் சிறிது நேரம் கழித்து நித்யானந்த பிரபு
தூங்கிய பிறகு அந்த வீட்டை அடைய முடிவு செய்து விட்டார்கள். இந்த நிலையில் அவர்கள் தாங்கள் பெறப்போகும் அந்த தங்க ஆபரண சொத்தை நினைத்து நினைத்து கனவு கண்டு ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய தங்க ஆபரணத்தை பெற தீர்மானித்து கொண்டு காத்து இருந்தார்கள். அவர்கள் ஸ்ரீ நித்யானந்த பிரபு முழுமுதற் கடவுள் ஆகிய ஸ்ரீ பலராமர் என்பதால் அவர் முழு ஆன்மீக பலத்தை தன்னகத்தை கொண்டவர் ஆவார். மேலும் பலராமர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் முதல் ஆன்மீக சக்தியின் விரிவாக்கம் என்பதால் பகவான் கிருஷ்ணருடைய அத்தனை சக்திகளையும் தன்னிடம் கொண்டு இருக்கும் ஸ்ரீ நித்யானந்த பிரபு திருடர்களின் பாவ எண்ண ஓட்டத்தினை முழுவதுமாக அறிந்து கொண்டார். அவர் எனவே தனது யோக சக்தியினால் திருடர்களை இரவு முழுவதும் ஆழ்ந்த உறங்குமாறு செய்துவிட்டார். நீண்ட நேரம் உறங்கிய அவர்கள் அதிகாலை பறவையின் சத்தத்தை கேட்டு திடீரென விழித்து பார்த்தார்கள். அந்தோ பரிதாபம், இரவு முடிந்து பகல் உதயம் ஆகிவிட்டது. ஒருவரை ஒருவர் கோபத்துடன் பார்த்தவாறு இருப்பிடம் நோக்கி அவசரமாக கிளம்பி விட்டார்கள். பிறகு அவர்கள் தாங்கள் தூங்கியதற்காகவும் தங்களது திட்டத்தை பாழ்படுத்தியதற்காகவும் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு விட்டார்கள். இருப்பினும் திருடர்கள் கூட்டத்தின் தலைவன் ஜட இயற்கை தன் கீழ் வைத்திருக்கும் துர்காதேவின் விருப்பப்படி அனைத்தும் நடந்து ஏறியதாக அவர்களை சமாதானப்படுத்தி கொண்டான். அவன் தாங்கள் துர்க்கையை வழிபட தவறியதால் தான் அவள் தங்களை இவ்வாறு ஏமாற்றியதாக நினைத்து கொண்டான். பிறகு திருடர்கள் துர்க்கை பூஜை சிறப்பாக கொண்டாடினார்கள், வழிபட்டார்கள். வழிபாடு முடிந்ததும் அந்த கூட்டம் முழுவதும் ஒரு சேர நித்யானந்த பிரபு வீட்டை நோக்கி மறுபடியும் புறப்பட்டார்கள். இந்த முறை மிக மிக கவனமாக திருட திட்டம் தீட்டியிருந்தார்கள். ஆனால் பாவம் அவர்களுக்கு தெரிய கிடையாது. அவர்கள் வழிபாடு செய்த அன்னை துர்கா தேவியும் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சேவகதான் என்பது தெரியாது. இப்பொழுது தங்க நகைகளை திருடர்கள் திருடுவதற்காக வீட்டை அடைந்ததும் ஒரு அதிர்ச்சியை கண்டார்கள். அதாவது பயங்கரமான பெரிய உருவம் கொண்ட காவலர்கள் பலர் ஸ்ரீ நித்யானந்த பிரபு வீட்டின் 4 திசைகளையும் பாதுகாத்து கொண்டு இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பு பணியில் இருந்த வண்ணம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே என்ற பகவான் கிருஷ்ணனின் திருநாமங்களை சப்தமாக உச்சரித்தபடி அங்கும் இங்கும் நடந்து கொண்டு இருந்தார்கள். மேலும் ஒவ்வொரு காவலர் இடமும் நிறைய ஆயுதங்கள் இருப்பது போல் திருடரின் கண்களுக்கு பட்டது. அதுபோக அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒரு நொடியில் 100 பேரை கொல்லும் அளவிற்கு ஆற்றல் வாய்ந்தவையாக இருப்பதை கண்டு அதிசயித்தார்கள். இதனால் அதிர்ச்சியும் ஆச்சரியம் அடைந்த அவர்கள் மெல்ல மெல்ல பின்வாங்கி இப்போது நாம் சென்றுவிட்டு இன்னொரு முறை இன்னும் கவனத்துடன் நோட்டம் இட்டுவிட்டு பிறகு வருவோம் என வந்த பாதையில் திரும்பி ஓடிவிட்டார்கள். இப்பொழுது நாட்கள் சில சென்று ஓடின. ஏறக்குறைய 10 நாள் ஆகியிருக்கும். திருடர்கள் அனைவரும் மீண்டும் கூடினார்கள். ஆனால் இந்த 3வது முறையில் அவர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி நடந்தது. திருடர்கள் ஸ்ரீ நித்யானந்த பிரபு தங்கியிருக்கும் ஹிரண்ய பண்டிதரின் வீட்டை அடைந்தவுடன் கனப்பொழுதில் தங்கள் பார்வையை இழந்து விட்டார்கள். ஏற்கனவே அவர்கள் ஆன்மீகத்தில் பார்வை அற்றவர்களாக இருந்தார்கள். இப்போது பகவான் நித்யானந்தர் இடமே பாவம் விளைவிக்க நேர்ந்து விட்டதால் தங்கள் கண் பார்வை அனைவரும் இழந்து விட்டார்கள். மேலும் பொறுக்க முடியாத உடல் வலியும் பயமும் அவர்களை ஆட்கொண்டு விட்டது. எனவே அங்கும் இங்கும் அவர்கள் பதட்டத்துடன் ஓடினார்கள். அப்போது கடும் புயலும் மழையும் ஏற்பட்டன. இந்த துன்பகரமான சூழ்நிலையில் திருடர்களின் தலைவனுக்கு மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவன் நித்யானந்த பிரபு முழுமுதற் கடவுளே எனவும் அவரை துன்புறுத்த தான் வகுத்த திட்டத்தை நினைத்து வருந்தினான். அவன் தன்னை மன்னித்து விடும்படி கூறி பகவான் நித்யானந்தரின் தாமரை திருவடிகள் முழு அடைக்கலம் கொண்டான். அந்த திருடன் இந்த பெரிய ஆபத்தில் இருந்து என்னை யார் காப்பாற்றுவது? நித்யானந்த பிரபுவை தவிர எனக்கு வேறு கதி கிடையாது என வேண்டிக் கொண்டான். தான் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இனியாவது பகவான் நித்யானந்தரின் சேவகன் ஆக வேண்டும் என உறுதி எடுத்து கொண்டான் அவன். இப்பொழுது
திருடர்கள் கூட்ட தலைவனின் மனம் மாற்றம் அறிந்த ஸ்ரீ நித்யானந்த பிரபு தன்னை சரண் அடைந்தவர்களை காப்பாற்றும் குணம் உடையவராக மிக மிக கருணையுடன் அந்த திருடர்கள் கூட்டம் முழுவதையும் துன்பத்தில் இருந்து விடுவித்து அவர்கள் இழந்த கண் பார்வையை மீண்டும் அளித்து விட்டார் அவர். இப்பொழுது ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் கருணையினால் நாம் விடுபட்டு விட்டோம் என்று உணர்ந்த தலைவன் உடனே ஸ்ரீ நித்யானந்த பிரபு இருக்கும் இல்லத்தை நோக்கி விரைந்தான். வீட்டை அடைந்ததும் பணிவுடன் உள்ளே சென்று ஸ்ரீ நித்யானந்த பிரபுவாக அவதரித்து இருக்கும் சாட்சாத் பலராமன் தாமரை திருப்பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து அடைக்கலம் வேண்டி கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தான் அவன். காரணமற்ற கருணை செய்யும் இயல்புடைய ஸ்ரீ நித்யானந்த பிரபு அவனுக்கு பகவான் கிருஷ்ணன் மீதான தூய அன்பை அவன் இருதயத்தில் எழச் செய்துவிட்டார். இப்படி ஆசீர்வதித்ததும் திருடரின் தலைவனுக்கு ரோமங்கள் எல்லாம் பக்தியால் சிலித்து குத்திட்டு நின்றன. உயர்ந்த பக்தியின் அடையாளங்கள் அவன் இடத்தில் தெரிய ஆரம்பித்து விட்டன. மீண்டும் ஸ்ரீ நித்யானந்த பிரபு இடம் தனது தவறுகளுக்காக மன்னிக்குமாறு வேண்டிக் கொண்டான். மேலும் ஸ்ரீ நித்யானந்த பிரபு எவ்வாறு அத்தனை திருடர்களின் துன்பத்தில் இருந்து விடுவித்தார் என்பதை அறிந்து வியந்து போனான். பகவான் நித்யானந்த பிரபு நினைப்பினால் பெறப்படும் உண்மையான நன்மை ஜட துன்பத்தில் இருந்து விடுதலை பெறுவது கிடையாது எனவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீதான தூய பக்தி அடைவது என்பதை ஒப்புக்கொண்டான் அவன். பிறகு ஸ்ரீ நித்யானந்த பிரபு இவ்வாறாக தன்னிடம் சரண் அடைந்த திருடர்களின் தலைவனை ஆசீர்வதித்து இனிமேல் அவன் பாவங்கள் செய்வதை கைவிட்டு விட்டால் அவனது அனைத்து பாவங்களையும் நீக்கிவிட்டு விடுவதாக கூறினார் அவர். அந்த திருடர்கள் தலைவனும் பூரணமாக சம்மதிக்க ஸ்ரீ நித்யானந்த பிரபு அவனிடம் கிருஷ்ணபக்தி மிக்க வாழ்வு நெறியை திருடர்கள் மற்றும் குற்றவாளிகள் அனைவருக்கும் பிரச்சாரம் செய்து கற்றுத்தருமாறு பணித்தார். பிறகு பகவான் தான் அணிந்திருந்த மலர் மாலையை அந்த தலைவனுக்கு கொடுத்து அவனது தலைமீது தனது தாமரை திருவடியில் வைத்து அருளினார். ஸ்ரீ நித்யானந்த பிரபு திருப்பாதங்கள் தன் தலைமீது பட்டதும் திருடன் உடனடியாக அணைத்து பாவ விளைவிழுந்து விடுபட்டு கிருஷ்ணபக்தி பிரச்சாரம் செய்யும் சக்தியை பெற்றுவிட்டான். இறுதியாக ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் கருணையினால் மற்ற திருடர்களும் பகவான் கிருஷ்ணன் மீதான தூய அன்பை பெற்றுவிட்டார்கள். இவ்வாறாக ஸ்ரீ நித்யானந்த பிரபு பக்தரில் முக்கிய பாதுகாவலராகும் பகவான் கிருஷ்ணர் மீதான அன்பை வாரி வாரி வழங்குவராகவும் திகழ்ந்தார். மொத்தத்தில் அவரே கிருஷ்ண பக்தர் அனைவருக்கும் உண்மையான ஆதிகுரு ஆவார். அவரது கருணையின் மூலமே பகவான் ஸ்ரீ சைத்தன்யரின் மகாபுரின் கருணையை ஒருவர் பெற்று வாழ்வின் இறுதி குறிக்கோளை ஸ்ரீ கிருஷ்ணன் மீதான தூய அன்பை பெற முடியும் ஆகும். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் திருடர்களுடனான இந்த லீலை அவரது காரணமற்ற கருணையையும் மிகவும் வீழ்ந்த நிலையில் இருக்கும் பாவப்பட்ட ஜீவன்களையும் அவர் விடுவிக்க தயாராக இருப்பதையும் எடுத்து காட்டுகின்றன. ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் கருணையினால் பகவான் கிருஷ்ணன் நிலையையும் அவர் உடனான தனது தொடர்பையும் திருடன் உணர்ந்து கொண்டான். பகவான் ஸ்ரீ நித்யானந்தரை கொள்ளையடிக்க முயன்றதை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு தனது ஒரே அடைக்கலம் பகவான் நித்யானந்தரின் தாமரை திருவடிகளே என முடிவு செய்துவிட்டான். திருடனின் இந்த முடிவு பகவான் கிருஷ்ணன் பிரதிநிதியான ஆன்மீக குரு இடம் ஒருவர் கட்டாயம் சரண் அடைய வேண்டும் என்பதையும் அதன் மூலம் அவரது கருணையை பெற முடியும் என்பதை காட்டுகின்றது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.